சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் பல படங்கள் வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. அதில் சில படங்கள் மாஸ்டர் பீஸ் என்று சொல்ல வேண்டும். அதில் ஒரு படம் தான் படையப்பா. இந்த படத்தை கே.எஸ். ரவிக்குமார் எடுத்திருந்தார். ஆனால் சமீபத்தில் இந்த படத்துடைய ரீரிலீஸ் அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படம் என்னுடைய கதையில் உருவானது, நான் தான் இதற்கு கதை எழுதியிருந்தேன், மேலும் கே.எஸ். ரவிக்குமார் இதற்கு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருந்தார். தொடர்ந்து இந்த படத்தை அவரை வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னதே கமல்ஹாசன் தான். அதனால தான் நான் தான் நீலாம்பரி கேரக்டருக்கு தொடர்ந்து ஐஸ்வர்யா ராய் தான் வேணும் என அடம் பிடித்தேன். கே.எஸ். ரவிக்குமார் தான் நீலாம்பரி கேரக்டருக்கு ரம்யா கிருஷ்ணன் நல்லா இருப்பாங்க என சொல்லி கடைசியில் படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணதும் நான் தான். என்னுடைய நண்பர்கள் டீம் வச்சு நான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணேன். அதை தொடர்ந்து இப்போ படையப்பா 2 படத்துக்கான கதையை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நீலாம்பரி கேரக்டருக்கு தான் ஆள் கிடைக்கல. மீண்டும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை. நான் இப்போ எழுதின கேரக்டருக்கு யாரையும் மனதில் வச்சு எழுதலை. ஆனால் நீலாம்பரியாக நடிக்க வேண்டும் என்றால் அதற்கான பவரும் அதற்கான கட்ஸும் இருக்கணும். ஆனால் அது மாதிரி ஒரு நடிகை தற்போது தமிழ் சினிமாவிலையும் சரி இந்தியன் சினிமாவிலையும் கிடையாது. அப்படி இருக்க எப்படி படையப்பா 2 படத்தை எடுக்கிறது யோசித்து கொண்டிருந்தேன். இந்த சூழலில் தான் கே.எஸ். ரவிக்குமார் மீண்டும் என்னை சந்தித்து படையப்பா 2 கதையை நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன், மீண்டும் அந்த படத்தை எடுப்போம். ரம்யா கிருஷ்ணன் வயதாகிவிட்டது என நீங்கள் நினைக்காதீங்க. ரம்யா கிருஷ்ணன் இந்த கேரக்டருக்கு இன்னுமே பக்காவாக பொருந்துவாங்க. அது தொடர்ந்து இந்த படத்தை எடுத்தால் கண்டிப்பாக ஜென்சி கிட்ஸுக்கு இப்போ இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மேலும் 1000 கோடி என்ற தமிழ் சினிமாவோட கனவை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் என கே.எஸ். ரவிக்குமார் சொல்லியிருக்கிறாராம். ரஜினிகாந்துமே இதற்கான தீவிர ஆலோசனையில் இருந்து வராரு. தற்போது தன்னுடைய சுயசரிதை எழுதி கொண்டிருக்கும் ரஜினிகாந்த் படையப்பா 2வோட தன்னுடைய கெரியர் முடியறதா எழுத போகிறாரா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா தலைவர் 175 படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இறுதி படம் என சொல்லப்பட்டு வருது. ஆனால் அதுக்கு ரஜினியோ இல்லை திரைத்துறையில் இருக்கிற முக்கியமான நபர்களோ இதை பற்றி எதுவுமே வாயை திறக்காமல் இருக்காங்க. மேலும் ரஜினி இன்னும் பல படங்கள் நடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் கண்டிப்பாக தலைவர் 175 முக்கியமான ஒரு படமாக இருக்கும். கே.எஸ். ரவிக்குமார் அவருடைய சரித்திர படத்தை எடுப்பார், அப்படி இல்லைனா ரஜினியோடைய படையப்பா 2 படத்தை கையில் எடுப்பார் என்றெல்லாம் சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் வரும், நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.